வணக்கம் சிஎம் சார். என்ன சிஎம் சார், மூன்றாவது நாள் சட்டமன்ற நிகழ்வு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணோம். உங்களை பார்த்தா ஒரு ஹாப்பியே தெரியலையே, முகத்தில் பேய் அடித்த மாதிரி இருக்கிறீங்க. எதிர்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தெளிய வச்சு அடிச்சிருக்காங்க பொழுது இருது. ஆடி போயிட்டீங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இது அனுபவம் இல்லைல்ல. டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எதிர்கட்சியாக இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? உலகத்திலேயே எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரே ஒரு கட்சி என்னன்னா அது டிஎம்கே தான். நீங்கள் எதிர்கட்சி தலைவர், சபாநாயகர் எல்லாரும் ஒரே கல்லூரியில் படித்தாலும் கூட நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொன்ன மாதிரி சீனியர் என்னமோ டிஎம்கே தான். நீங்கள் படித்த அரசியல் கல்லூரியில் ஹெட்மாஸ்டர் டிஎம்கே. அதனால தான் இன்னைக்கு தெளிய வச்சு உங்களை அடிச்சிருக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு அவங்களுக்கு சொல்லித்தரவே தேவையில்லை. ஏன்னா கலைஞர் ஒரு எழுத்தாளர், இலக்கியவாதி, ஒரு பத்திரிகையாளர். எழுத்தாளர்கள் டிஎம்கே கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்கா ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். நேற்றே ஒரு தரமான சம்பவத்தை சட்டமன்றத்தில் நிகழ்த்தினதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆடலை முதல்வர் மூஞ்சில. இன்னைக்கு அதே மாதிரி பொம்மை முதல்வராக உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு நம்ம விஜய். தேர்தல் பிரச்சாரத்தில் வீரதீர வசனங்கள்லாம் பேசிட்டு விசில்லாம் அடிச்சுட்டு கேட்குதா என்ன சிஎம் சார் கேட்குதா அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு நாம கேட்கணும் போல தெரியுது. என்ன சிஎம் சார், விஜய் சார் கேட்குதா, எதிர்கட்சி தலைவர் பேசுறது கேட்குதா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தரமான சம்பவத்தை அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறாரு. முதல்ல உதயநிதி சொன்னது 108 இடங்கள்ல தான் நீங்க பிடிச்சிருந்தீங்க, உங்களால ஆட்சி அமைக்க நாங்க தான் காரணம். இரண்டாவதாக மற்றும் பலர்லாம் சொன்னீங்கல்ல, கட்சி பெயர் கூட சொல்லாம அவங்க ஆதரவுடன் இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் முதல்வராக தொடர போகிறீங்க, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஆக மொத்தத்தில் திராவிட கட்சியில் ஆதரவோடு தான் நீங்கள் முதல்வராக இருக்கிறீங்க. புஷ்பா பட பாணியில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சோஃபா போதுங்க. அது என்ன கலாச்சாரம் நமக்கு புரியல. புஷ்பா பட பாணியில் நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அது என்னன்றதை கொஞ்சம் விளக்குங்க. அந்த சோஃபாவில் என்ன சார் இருக்குது அப்படின்றத அவர் கேட்டிருந்தார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, கூவாத்திரம் மிஞ்சுற அளவுக்கு சட்டமன்றத்தில் குதிரை பேரம் நடந்து அதன் மூலமாக தானே நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னீங்கன்னா எங்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்த உங்களை என்ன சக்தி அப்படின்னு சொல்கிறதுன்னு மக்கள் கேட்குறதா எதிர்கட்சி தலைவர் விஜய் கிட்ட அந்த கேள்வியை முன் வச்சாரு. அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தெரிக்க விட்டுருக்காருங்க. யாருமே இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இது அத்தனைக்கும் விஜய் முதலமைச்சர் பதில் சொல்லணும். என்ன சிஎம் சார் கேட்குதா? இது சும்மா ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்குது. 3 நாள் தானே ஆயிருக்குது, இனிமே தான் நீங்கள் பார்க்க போறீங்க.